ஓகே, இப்ப நம்ம வந்து லாஸ்ட் வீடியோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா 10th இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து இது 50 மார்க்ஸ் வந்து நம்ம எடுக்கிறது நம்ம பார்த்தோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா போன வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ப்ரோஸோட பேராகிராஃப் எல்லாமே இம்பார்ட்டன்ட் எல்லாமே கொடுத்துருந்தோம். அந்த வீடியோ நீங்க வந்து ஒன்னும் பார்க்காதீங்கன்னா ஃபர்ஸ்ட் போயிட்டு அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அதுல ப்ரோஸோட பேராகிராஃப் இம்பார்ட்டன்ஸும் போயமோட பேராகிராஃப் இம்பார்ட்டன்ஸும் கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் வந்து என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு 1000 லைக் வச்சுன்னா 10th இங்கிலீஷ் கிராமர்ல ஈஸியா ஓகேங்களா. அது வந்து 6 மார்க் இருக்கு. அந்த 6 மார்க் தான் நீங்க வந்து நீங்க லூஸ் பண்ணீங்க சென்டர் எடுத்து அதை எப்படி ஈஸியா வந்து ட்ரிக்ஸோட வந்து எப்படி 6 மார்க் வந்து ஃபுல்லா எடுக்கலாம்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 35 ஓகேங்களா. ப்ரொவைடட் டிவைஸ்ல ஈஸியா டிமாண்ட் எடுக்கலாம். மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல வந்து பாஸ் ஆகிறதுக்கு கஷ்டப்படுறீங்க. இந்த செக்ஷனை வச்சீங்கன்னா ஈஸியாவே வந்து மார்க் எடுத்துடலாம் ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் 35 முதல்ல போயமோட பேராகிராஃப் கொடுத்திருப்பாங்க, சாரி போயமோட லைன்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஓகே, அந்த போயம்ஸ் லைன்ஸ்ல அவங்க கொடுத்திருக்க கொஸ்டின் நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் ரைமிங் வேர்ட் ஓகேங்களா. இது கொடுத்திருக்க 4 லைன்ல ரைமிங் வேர்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். சார் இல்ல சார் எனக்கு எப்படி எழுதணும்னு எனக்கு தெரியல, கண்டுபிடிச்சிருந்தா ஈஸியா ஒரு ட்ரிக் சொல்றேன் பாருங்க. லாஸ்ட் அந்த போயமோட லைன்ல லாஸ்டா முடிய ஃபர்ஸ்ட் சென்டென்ஸோ செகண்ட் சென்டென்ஸோ நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்டா முடியாத வேர்டு வந்து பாத்தீங்கன்னா சேமா தான் இருக்கும். போல்டு கோல்டு எப்படி வந்தா வேர்டு வந்தா ரைமிங்கா வருதா அப்ப எடுத்து எழுத போறீங்க. போல்டு கோல்டு சார் ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் தான் வரும். தேர்ட் ஃபோர்லயும் சேர்த்து சேமா தான் வரும் பாருங்க. கிராண்ட் அண்ட் கிராண்ட் அப்ப என்ன பண்றீங்க, அண்ட் கிராண்ட் ஓகேங்களா. இதுக்கு கண்டிப்பா நம்மளுக்கு ஆச்சு ஒரு மார்க் அடிச்சு. அடுத்தது ரைமிங் ஸ்கீம் ஓகேங்களா. ரைமிங் ஸ்கீம் வந்து எடுத்து எழுதணும். ரைமிங் ஸ்கீம் சார் எப்படி சார் கண்டுபிடிக்கலாம், அதே அந்த போயிம் லைன்ல சென்டென்ஸ்ல இருக்க லாஸ்ட் வேர்டு எதுல ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் ஏ ஓகேங்களா. அது வந்து ஜீனு முடியுது, அது நம்ம எடுத்துப்போம் ஏன்னு எடுத்துப்போம். செகண்ட் ஒன்று அதே சேம் அதே ஜீனு முடியுது தர நம்ம எடுத்து ஏன் எழுதுவோம் சரிங்களா. அடுத்தது இந்த இப்ப இந்த இடத்துல வேற லெட்டர் தர நம்ம பண்றீங்க பின்னு மாத்திரம். இப்ப கீழே இங்கயோ டி என்ன பண்றாங்க பின்னு போட்டாங்க. இதுதாங்க ரைமிங் ஸ்கீம். அதுவே இந்த இடத்துல டீக்கு பதிலு ஈன்னு வந்து ஒரு வார்த்தை வந்து கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்களேன். கொடுத்துருந்தாங்கன்னா அப்ப என்ன மாத்திருக்கீங்க, இதப்ப சியா மாத்திருக்கீங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்கா டி தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இதோட ரைமிங் ஸ்கீம் வந்து ஆன்சர் ஏ ஏ பி பி ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு மார்க் வந்து கொடுத்துருவாங்க. அடுத்தது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் சார், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எப்படி சார் எழுதுறது எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்டாலும் பர்சனிஃபிகேஷன் மெட்டஃபர் அது எழுதினாலே மோஸ்ட்லி மார்க் போட்டுருவாங்க. நான் அதுவும் எழுதிக்கோங்க ஓகேங்களா. மெட்டஃபர் ஆஃப் பர்சனிஃபிகேஷன் ஓகேங்களா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அலிட்ரேஷன். நம்ம தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பாணியாபுரம் ஒண்ணு வந்து படிச்சிருக்கீங்க. அதுல வந்து இங்க எதிர்கை மோனையும் வந்து வரும். நம்ம வந்து மோனைனா தெரியும் முதல் எழுத்துக்கும் ஒரே மாதிரி வருவது அதேதான் அலிட்ரேஷன். இப்ப நம்ம கொடுத்திருக்க சென்டென்ஸ்ல எந்த வேர்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் சேமா இருக்குன்னு வந்து பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆள்னு ஒரு வார்த்தை இருக்கு, அவைன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அப்ப அது என்னது ரெண்டு வேர்டுமே ஏழு தான் ஸ்டார்ட் ஆகும். ஆள் அவி ஓகேங்களா. எழுதிட்டு நம்ம பென்சில் எடுத்து அது என்ன பண்ணியாகும், நம்ம அண்டர்லைன் பண்ணி காமிச்சதான் உங்களுக்கு தெரியும். தனித்தனியா என்ன அவங்க வந்து பண்ணிருக்காங்க தெரியும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 5 மார்க் ஓகேங்களா. ஈஸியா இருக்கக்கூடிய 5 மார்க். திருப்பியும் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க ரைமிங் வேர்ட் ஓகேங்களா. அந்த சென்டென்ஸ்ல லாஸ்டா வர வேர்டு வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே ரைமிங்கா தான் இருக்கும். போல்டு கோல்டு ஆண்ட் கிராண்ட் அதுக்கு வந்து ஒரு மார்க். செகண்ட் ரைமிங் ஸ்கீம். ரைமிங் ஸ்கீம்க்கு அதே மாதிரி கண்டுபிடிச்சு லாஸ்ட் வேர்டு தான் எடுத்துப்போம், ஏன்னு எடுத்துருவோம். செகண்ட் அதே டி வரது என்ன பண்றது ஏன்னு எடுத்துக்கிறேன். இப்ப 3வது வேர்ட்ல என்ன பாத்தீங்க டீன்னு வந்திருக்கும் ஓகேங்களா. டீன்னு வந்து என்ன பண்றது பின்னு எடுத்துக்கிறேன். கிராண்டும் டி தான் வந்துட்டு அதுல பி எடுத்துட்டு அதோட ஏ ஏ பி பி. அடுத்தது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நீங்க அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எது கேட்டாலுமே காமனா எழுதலாம். மெட்டஃபர் ஆர் பர்சனிஃபிகேஷன் நீங்க எழுதலாம். மோஸ்ட் ப்ராபர்லி அதான் கரெக்டா இருக்கும். 99% அதான் கரெக்டா ஆகும் ஓகேங்களா. அலிட்ரேஷன் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒரே மாதிரி இருக்கணும் ஓகேங்களா. சென்டென்ஸ்ல அது வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், அது ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒரே மாதிரி இருந்தா மட்டும் போதும் சரிங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை மார்க் இது 5 மார்க். இது நம்ம படிக்கலாம் வேணாம், ஈஸியா படிக்க வேணாம், படிக்காது ஈஸியாவும் எழுதக்கூடிய செக்ஷன். அடுத்தது செக்ஷன் 3ல வந்து பாத்தீங்கன்னா பேசேஜ் ரைட்டிங் ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் 38ல கேட்பாங்க. 37ல பாத்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் சென்டென்ஸ் கேட்பாங்க. அதுக்கு எழுதுறது பேசேஜ் ரைட்டிங். தமிழ் மீடியம் பசங்களுக்கு ஈஸியான ஒரு ட்ரிக் ஒன்று சொல்ற மாதிரி பேசேஜ் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு கொடுத்துருக்க பேசேஜ்ல ஸ்டார்ட் ஆகி அந்த டாட் வந்து முடியுதுல, நம்ம பேசேஜ் ஸ்டார்ட் ஆகி ஃபர்ஸ்ட் டாட் முடியுது வரைக்கும் மோஸ்ட்லி அதான் ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் ஆகும். செகண்ட் ஒன் ஆன்சர் எங்க ஸ்டார்ட் ஆகும், அந்த முடியிற டாட்ல இருந்து அடுத்த டாட் வைக்கிறது செகண்ட் ஒன் ஆன்சர் ஆகும். தேர்ட் ஒன் எது ஸ்டார்ட் ஆகும், அந்த செகண்ட் டாட் முடியல தேர்ட் டாட் இப்படிதாங்க ஸ்டார்ட் ஆகும். மோஸ்ட் ப்ராபப்லி இதே ஆன்சர் கீ எல்லாமே வந்து செட் பண்ணுவாங்க. 38 பேசேஜ் அதுதான் உங்களுக்கு ஆன்சர். இல்ல சார் நான் தான் படிச்சு எழுதுவேன்னா நீங்க படிச்சு எழுதிக்கோங்க, ஒரு பிரச்சனை இல்லை. அப்படி இல்ல சார் நான் தான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நானே எனக்கு படிச்சு எழுதலாம் கஷ்டமா இருக்குன்னா இந்த மாதிரி கீ யூஸ் பண்ணிக்கோங்க, அதுவே கரெக்டா தான் இருக்கும். அடுத்து செக்ஷன் 4. செக்ஷன் 4ல மொத்தம் 4 அட்டன் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட், நோட்டீஸ் ரைட்டிங், சம்மரி,
பிக்சர் ரேட்டிங் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய பேர் வந்து நேற்று வீடியோல கூட நான் வந்து பார்த்து போனாங்க. ஒன்னும் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ போய் பார்த்து வந்துருங்க. அது பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா 93 மார்க்ஸ் எடுக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட்ல தேவையான 2 மார்க்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. எந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்காங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஃபுல் பேஜ் யூஸ் பண்ணுவாங்க. 5 மார்க் கொடுக்குறாங்க ஈஸியா. நீங்க ஒன்னும் படிச்சிருக்க போதே கிடையாது. 5 மார்க்ல அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுறா, கீழே வந்து வாட்மூட் சின்னதா எழுதிருக்கா. அதுக்கு என்ன பண்ணலன்னா ஃபுல் பேஜ் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுது. ஓகேங்களா, ஃபுல் பேஜ் முதல்ல யூஸ் பண்ணணும். அதுக்கு வந்து மார்க் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் போட்டுருக்கணும். ஓகேங்களா, பென்சில்ல பாக்ஸ் போட்டுருக்கணும். ஷாப் நேம் கொடுத்துருக்கணும். என்ன பண்ணணும், ஷாப் நேம் கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் வந்து டைகிராம் அந்த பொண்ணு வரையவே இல்லை. அதுக்கும் வந்து அது ஒரு மார்க் யூஸ் ஆகி மொத்தம் 3 மார்க் அட்வர்டைஸ்மெண்ட்ல எடுத்தாங்க. ஓகேங்களா, கண்டிப்பா நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்னாலே என்ன இருக்கும், கண்டிப்பா டைகிராம் கண்டிப்பா இருக்கணும். அட்ரஸ் இருக்கணும். அதே மாதிரி போன் நம்பர் இருக்கணும். நான் திருப்பி சொல்லிடுறேன், எது இருக்கலாம் மார்க் திருப்பி பிரிச்சு போடுவோம் சொல்லிடுறேன். நீங்க வந்து அந்த பாக்ஸ் போட்டீங்கன்னா அதுக்கு ஒரு மார்க், ஷாப் நேமும் அட்ரஸ் போன் நம்பர் எழுதிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு மார்க், அட்வர்டைஸ்மெண்ட் எழுதிங்கன்னா 3 மார்க் ஆச்சு. இந்த ஸ்லோகன் ஆஃபர், டிஸ்கவுண்ட், அந்த மாதிரி 10% ஆஃபர், 30% டிஸ்கவுண்ட், அந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணணும். அப்புறம் அவங்க கொடுத்துருக்க கண்டென்ட் எழுதணும். நம்ம ஹோம் அப்ளையன்ஸ் அப்படின்னு எழுதணும். வாட்டவர் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, அந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, அந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்க கண்டென்ட் எழுதணும். ஓகேங்களா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ் பண்ணாங்க அர்த்தமா. ஓகேங்களா, அடுத்து நம்ம வந்து பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நோட்டீஸ் ரைட்டிங். ஓகேங்களா, நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் லாஸ்டா பார்த்தோம். அடுத்து பார்க்கக்கூடியது வந்து நோட்டீஸ் ரைட்டிங். கொஸ்டின் நம்பர் 41. இதுக்குமே ஃபுல் பேஜ் தான் யூஸ் பண்ண. நோட்டீஸ் ரைட்டிங்மே இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணீங்கன்னா எல்லாத்துக்குமே இதான் கரெக்டா வரும். ஓகேங்களா, அதுல இந்த ஃபார்மேட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நோட்டீஸ்னா அந்த ஹெட்டிங் வந்து கொடுத்துடணும். கவர்மெண்ட் ஐசிடி டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல ஒரு டேஷ் போர்டுல வாட் எவர் என்ன ஈவெண்ட் கொடுக்குறாங்களோ அந்த ஈவெண்ட் அங்க நடந்துடும். செஸ் காம்படிஷன் பஜஸ் செலிபிரேஷன் வாட் எவர் என்ன ஈவெண்ட் அங்க மென்ஷன் பண்ணிருக்காங்களோ அதை வந்து கம்யூனிட்டி பசங்களுக்கு ஈஸியா வந்து நான் ஒரு ட்ரிக் பண்ணி சொல்றேன் பாருங்க. அது வந்து அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின் 41 வந்து பாத்தீங்கன்னா ஒரு டார்க்கா கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸ்ட்ராங்கா கொடுத்துருப்பாங்க. அதான் நம்மளுடைய எடிங்கா இருக்கும். இங்க வந்து ஒரு டேட் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி இந்த இடத்துலயுமே வந்து ஒரு டேஷ் வந்து கொடுத்துருப்பேன். இங்க இருக்க டேட் வந்து எதுக்குன்னா இங்க இருக்க டேட் வந்து எதுக்கு வந்து சொல்லிடுறேன். அங்க இருக்க டேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்யாண ஈவெண்ட் ஒன்று நடக்குது. நோட்டீஸ் வந்து எல்லாத்தையும் வைக்கிறாங்க. நோட்டீஸ் வைக்கிறோம் தெரியுமா, அந்த டேட் இங்க இருக்கு. இப்ப சிம்பிளா சொல்லணும்னா 31st 1 2026 போட்டோம். இதுவே இங்க வந்து கொடுத்த டேட் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் என்னைக்கு நடக்குது அதேதான். ஈவெண்ட் என்னைக்கு நடக்குதோ அங்க இப்ப வந்து ஈவெண்ட் வந்து 15 2026 அன்னைக்கு வந்து நடக்கிற ஈவெண்ட். அதுதான் அந்த டேட் தான் மென்ஷன் பண்ணிக்கும். இந்த டாஸ்க்கு சொல்றேன், ஈவெண்ட் மென்ஷன் பண்ணிக்கும். ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்ஃபார்ம் டு அவர் ஸ்கூல் டு செலிப்ரேட் டேஷ். என்ன ஈவெண்ட் நம்ம அங்க போட்டுருப்போம் அந்த ஈவெண்ட் டேட் டேட் இன் அவர் ஸ்கூல் இன்னும் ஆர்டினரி தான் நடக்குது. ஓகேவா, இன்ட்ரெஸ்டட் கம் டு ஜாயின் டுகெதர் மாதிரி கொடுத்துருக்காங்க. டேட் நம்ம சொன்ன மாதிரி டேட் என்ன டேட் போட்டோம். வென்யூ சார், வென்யூ என்னன்னு கேட்குறீங்க. இது வென்யூ மென்ஷன் பண்ணி ஆகும். வென்யூ வந்து நெக்ஸ்ட் இடத்துல ப்ரோக்ராம் நடக்குது. எங்க நடக்குது, ஆடிட்டோரியம். அப்ப எங்கன்னா இதுங்க அப்ப ஆடிட்டோரியம் டைம் வாட் எவர் டைம் நீங்க என்னன்னாலும் போட்டுக்கலாம். மோஸ்ட்லி வந்து என்ன கேட்டீங்கன்னா ஒரு 2 PM அப்படின்னா மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 AM அப்படின்னு சொல்லிட்டு வந்து டைமிங் நீங்க போட்டுக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் லாஸ்டா SPL போட்டு எக்ஸெக்ஸ் போட்டுக்கோங்க. அதுல சப்போஸ் நேம் கொடுத்துருந்தாங்க அஸ்வின் அனிதா அந்த மாதிரி வாட் எவர் ஏதாச்சும் ஒரு நேம் இருந்தால நேம் மிக்சர் பண்ணிக்கோங்க. நேம் கொடுக்கல சார் எனக்கு அப்படின்னு என்ன பண்ணிக்கோங்க, டேரக்டா எக்ஸெக்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க. இதுதான் உங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா, ஏன்னா PDF கமெண்ட் வராது, ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 42வது கொஸ்டின் பிக்சர் ரைட்டிங். ஓகேங்களா, ஈஸியா வந்து இதுல 5 மார்க் எடுக்கலாம். ஓகேங்களா, டாபிக் கண்டிப்பா கொடுக்கணும். ஓகேங்களா, தமிழ் நியூஸ் பரவாயில்ல, டாபிக் வரல, டாபிக் கொடுத்தீங்கன்னா ஈஸியா 5 மார்க் வந்து போடுவாங்க. திஸ் பிக்சர் இஸ் அபவுட் டேஷ்ங்கிற இடத்துல அந்த பிக்சர்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது எழுதுறோம். சில பிக்சர்ல வந்து ஒரு மதரும் சன்னும் விளையாடுற மாதிரி இருக்கும். சில செஸ் காம்படிஷன் லாஸ்டா நடந்ததுல வந்து நடந்தது. அந்த மாதிரி என்ன அந்த டேஷ் கொடுத்துருக்காங்க மென்ஷன் பண்ணும். The picture has many idea. I like this picture. This picture inspired me. It as a message. It is a clear picture. One picture is equal to many words. The picture is a pattern. இந்த மாதிரி வந்து சென்டென்ஸ் வந்து எழுதணும். இதையே கூட எழுதினா கூட கண்டிப்பா மார்க் போடுவாங்க. லாஸ்டா மாடல் இந்த மாதிரி மாடல் யாரும் எழுத மாட்டீங்கன்னா மாடல கண்டிப்பா டாபிக்ல மாடல் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த மார்க் வந்து கண்டிப்பா கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, மாடல் பிக்சர் இஸ் 1000 word. ஓகேங்களா, அந்த பிக்சரை பார்க்கும்போது எனக்கு அந்த 1000 வார்த்தைகள் சமம் 1000 வந்து எழுதும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 41 நோட்டீஸ் ரைட்டிங்கும், கொஸ்டின் நம்பர் 42 பிக்சர் ரைட்டிங்கும் வந்து இருக்குங்க. சரிங்களா, அடுத்து வந்து நம்ம சம்மரி என்னன்னு பார்ப்போம். ஓகே, அடுத்தது நம்ம வந்து பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா சம்மரி. ஓகேங்களா, சம்மரி ஈஸியா இருக்கலாம். கொஸ்டின் நம்பர் 43 எல்லாத்துக்குமே இதுக்கு வந்து கொஸ்டின் நம்பர் நம்ம சொல்றேன்னா கொஸ்டின் நம்பர் நீங்க எழுதாதே எழுதுனா எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். ஓகேங்களா, அது ஏதாவது சொல்றது. கொஸ்டின் நம்பர் 43 சம்மரி. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து ரஃப் காப்பி நம்ம எழுத போறோம். சம்மரின்றது வந்து ஒரு பேசேஜ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த பேசேஜை படிச்சுட்டு நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எழுத போறோம். அது ஈஸியா வந்து தருவாங்க. ரஃப் காப்பி
டைட்டில் கொடுக்கணுமான்னு கேக்குறீங்க நிறைய பேர். டைட்டில் கொடுக்கணும், டைட்டிலுக்கும் மார்க் இருக்கு, டைட்டிலுக்கு ஏதோ ஒரு மார்க் வந்து கண்டிப்பா வந்து கொடுக்குறாங்க, டைட்டிலுக்கு மார்க் இருக்கு. ரஃப் காப்பி டைட்டில் சார் எப்படி சார் கேட்கறதுனா அது பேசேஜ்ல அடிக்கடிக்கே இது வார்த்தை வந்து வந்துட்டே இருக்கும், அந்த மாதிரி வார்த்தையை எடுத்து கொடுத்துருக்கோம். ஓகேவா, ரிப்பீட்டட் வேர்ட், ஓகே, அந்த வேர்ட் எடுத்து வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து ஏதாச்சும் வாட்டர் பத்தி கொடுத்துருக்கலாம், அந்த மாதிரியான வேர்ட் எடுத்து கொடுத்துருக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சம்மரியில மொத்தம் ஒரு 10 or 12 லைன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா நீ என்ன பண்ண, ரஃப் காப்பியில வந்து ஒரு 6 லைன் எழுதி என்ன பண்ண, அது அப்படியே பாதியா ஒரு 6 to 7 லைன்ஸ் வந்து இங்க வந்து எழுதிக்கோ. ஓகேவா, எழுதிட்டு பென்சில் எடுத்து இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வந்து ஒரு அடி அடிக்கணும். கண்டிப்பா அதை அடிக்கணும். பென்சில் எடுத்து லைட்டா எல்லாம் பண்ணணும், அந்த பக்கம் வந்து இந்த பக்கம் வந்து ஒரு அடி அடிக்கணும். இப்ப என்ன பண்ணிட்டேன், இதுல வந்து ஒரு 10 or 12 லைன் இருந்தா இது ஒரு 6 or 7 லைன்ஸ் எழுதிட்டேன். அடுத்து என்ன பண்ண, ஃபேர் காப்பி மேல என்ன டைட்டில் கொடுத்தியோ அதே டைட்டில கீழே மென்ஷன் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஒரு 6 or 7 லைன் எழுதினா இந்த இடத்துல ஃபேர் காப்பிக்கு ஒரு 3 or 4 லைன்ஸ். ஓகே, 3 or 4 லைன்ஸ் நம்ம கண்டிப்பா வந்து எழுதிதாகும். ஓகே, எழுதிட்டு அப்ஸ்ட்ராக்ட் வந்து ஹெட்டிங் கொடுத்து நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் சம்மரி, மொத்தம் எத்தனை வேர்ட்ஸ் சம்மரி இருந்துச்சு, நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் ரஃப் காப்பி இதுல எவ்வளவு இருந்துச்சு, நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் ஃபேர் காப்பி. இப்ப நம்ம சம்மரின்னு பார்க்கும்போது சம்மரியில 10 to 12 லைன்ஸ் இருந்துச்சு. நீங்க நம்ம ஃபுல்லா போய் நம்ம என்ன பண்ண முடியாது, படிச்சு நம்ம கவுண்ட் எல்லாம் பண்ணிக்கிறது. அதுதான் பண்ற ஒரு 254 வேர்ட்ஸ் வந்து எழுதிக்கும். அதுல நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் ரஃப் காப்பி அதை விட நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கம்மியா தான் நம்ம எழுதிருக்கோம். அதனால நம்ம என்ன பண்றீங்க, ஒரு 142 வேர்ட்ஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இதை விட நம்ம என்ன பண்றீங்க, ஃபேர் காப்பியில கம்மியா இருக்கும். அதனால நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ஃபேர் காப்பி வந்து ஒரு 96. இந்த கவுண்ட்ன்றது நீ எப்படினாலும் போட்டுக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் அதிகமா இருக்கணும், செகண்ட் கம்மியா இருக்கணும், தேர்ட் ஒன் வந்து அதோட கொஞ்சம் கம்மியா இருக்கணும். ஓகேங்களா, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லெட்டர். ஓகேங்களா, லெட்டர் நம்ம அது பார்த்தீங்கன்னா நம்ம 4 சொல்லிட்டு நம்ம இருந்தாலுமே லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 40 வந்து கேட்பாங்க. சரிங்களா, லெட்டர் வந்து மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் லெட்டர் வந்து கேட்கறாங்க, நியூஸ் பேப்பர் லெட்டர் வந்து கேட்கறாங்க. ஓகேங்களா, அந்த லெட்டர் உங்களுக்கு பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுவாங்கன்னா அது லெட்டர் பிடிஎஃப் தனியா நான் போறோம். ஓகேவா, அது மெமரி போயம் கேக்குறீங்க, எது வந்து அடிக்கடி படிக்கணும்னு சொல்லி கேக்குறீங்க. மெமரி போயம் வந்து ஃபர்ஸ்ட் 3 மெமரி போயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் 8 லைன்ஸ் வந்து நீங்க தெளிவா வந்து படிச்சுக்கோங்க. அதுதான் மோஸ்ட்லி வந்து திருப்பி வந்து கேட்கறாங்க. அது வந்து அந்த ஃபர்ஸ்ட் அந்த 3 மெமரி போயம் வந்து தெளிவா வந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா, இதே மாதிரி வந்து உங்களுக்கு மோர் வீடியோஸ் உங்களுக்கு வந்து வேணும்னா மறக்காது நம்ம பேஜ் முதல்ல பண்ணுங்க, ஃபாலோ பண்றேன். நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, அதே மாதிரி வாட்ஸ்அப்ல தனியா வந்து சேனல் இருக்கு. வாட்ஸ்அப் சேனல்ல அப்டேட் நமக்கு டெய்லியும் நம்ம அப்டேட் நம்ம போட்டுட்டே இருக்கோம். நம்ம நிறைய அப்டேட் பண்ணா நம்ம வாட்ஸ்அப் சேனல் ஃபர்ஸ்ட் மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் வந்து கீழே வந்து போட்டுருக்கோம். மறக்காம நம்ம யூடியூப் சேனல் தான் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு 1000 லைக் வந்துச்சா நீங்க அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் பண்றேன். உங்களுக்கு கண்டிப்பா கிராமர் பார்த்து வந்து நடந்துரும். ஓகேங்களா, தேங்க்யூ.